அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சி ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திக்கின்றோம். இந்த நாள் மட்டுமல்ல, வருடத்தின் எல்லா நாளும் உங்களுக்கு மகிழ்வு நிறைந்ததாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட வகையிலும் அமையட்டும் என்று பெரியவர் பாதத்தை சிக்கன பற்றி 68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை காக்க வந்த மனித புனிதர் மகாபெரிய சுவாமிகளை மனதால் நினைத்து திருவடி சேவித்து நிகழ்வுக்குள் செல்கின்றோம். பெரியவருடைய பெருமைகளை எத்தனையோ நபர்கள் சொல்ல சொல்ல நாம் செவிமடுத்திருக்கிறோம். ஆனால் அவருடைய எளிமை 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 அந்த கருணாமூர்த்தி காருண்யத்தின் பிறப்பிடமாக இருந்த அவருடைய சிறப்பு குறித்து ராமானுஜ தாத்தாச்சாரியா சொன்னதை நினைக்கின்ற போதெல்லாம் கண்கள் அப்படியே பனித்து போகின்றது. பெரிய வைணவத்திலே பாண்டித்தியம் பெற்றவர், பெரியவரை அடிக்கடி சென்று சேவிக்கக்கூடியவர். பெரியவர் ஆசாபாசங்களை துறந்தது போல இருப்பது வேறு, அதை உண்மையாகவே துறந்து பேசுவது போலவே வாழ்ந்து காட்டக்கூடிய ஆன்மீக வள்ளல், ஆன்மீக ஞான குரு, தவவழ்வி சித்தர், மனித புனிதர், மகா பெரியவர். அவருடைய சொல்லும் செயலும் வேற அல்ல, அப்படி வாழ்ந்திருக்காருங்கிறத இந்த ராமானுஜாச்சாரி சொல்லும் போது அப்படியே மெய்சில் இருக்கிறது மேனி. இந்த பணம், நகை, ஆடம்பரம், பகட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்த காமகோடி நம்முடைய பரமாச்சாரிய சுவாமிகள். அவரை பார்க்கறதுக்கு பெருங்கூட்டம் வரும். இதை அப்படியே நிறுத்திங்க. அவர் எழுதுறார், வடநாட்டு பகுதியில நம்முடைய தமிழகத்து வெண்மை உடை உடுத்திய வள்ளலார் போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த வெண்மை உடைக்கு புனிதம் தந்தவர். அவருடைய ஞானம், கல்வி, வேள்வி, அறிவு இதையெல்லாம் பார்த்து வியந்த விவேகானந்தர் இன்னும் முழுமையாக ஒப்புக்கொள்ள முடியாமல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அமரக்கூடிய நாற்காலிகள் வெள்ளி நாணயங்களை போட்டு மேல துண்டை போட்டுட்டாராம். இவர் உட்கார்ந்து எப்படி ரசிச்சு அனுபவிக்கிறாருன்னு பார்த்துருவோன்னு. எம்பெருமான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி உட்கார்றா, கீழே நாணயம் இருப்பது அவருக்கு தெரியாது. எந்திருந்து ஐயோ உடம்பெல்லாம் எரியறதே எரியறதே எரியறத, எப்படி பட்டினத்தார் எல்லாவற்றையும் திறந்தார்னு படிக்கிறோமோ அது மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஐயோ என்று நாணயம் ஆபத்தேன்னு ஓடினாராம். அதை பார்த்துட்டு விவேகானந்தர் சொன்னாராம், என்னுடைய அறியாமையில் குருதேவோ இந்த தவறு செய்து விட்டேன், எப்படிப்பட்ட ஞானி நீங்கன்னாராம். அது மாதிரி இந்த ராமானுஜ தாத்தாச்சாரி எழுதுறாரு, அவாவா தட்டுல என்னென்னமோ எடுத்துட்டு வரா பெரியவாளை பார்க்க. வடநாட்டிலேருந்து ஒரு பெரிய மனுஷன், பிர்லான்னு ஒருத்தர், பெரிய தொழிலதிபர், இந்தியாவுக்கே தெரிஞ்ச பிரபலம், 3 வெள்ளி தட்டு அப்படியே பகட்டோட இறங்கியது. ஒரு தட்டு நிறைய பழம், ஒரு தட்டு நிறைய பூ, இன்னொரு தட்டு நிறைய பணக்கட்டு. எப்படி? ஒரு தட்டு நிறைய பூ, ஒரு தட்டு நிறைய பழம், இன்னொரு தட்டு நிறைய பணக்கட்டு. ஆனா பிர்லா இயல்புலைய பெரியவா மேல அன்பும் ஒரு பக்தியும் கொண்டவர். பெரியவா ஈச்சந்தட்டு ஒண்ணுதான், வெள்ளித்தட்டு ஒண்ணுதான். 100 பவுன் நெக்லஸ் போட்டுன்னு வந்தவாளுக்கும் அதே பிளெஸிங் தான், மஞ்சக்கயிறு போட்ட சகோதரிக்கும் அதே பிளெஸிங் தான். யாரிடமும் பாரபட்சம், உயர்வு, தாழ்வு, பேதம் பார்க்காத மனித மகாத்மா நம்முடைய ஆத்மாவாக இன்றைக்கும் நம்மளை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகான். அப்படி அந்த 3 தட்டையும் ஒத்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாரா, சன்னியாசிக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? சமூகத்துல நிறைய நல்ல காரியம், தர்ம காரியம் பண்ற எத்தனையோ பேர் இருக்கா, அவளுக்கு இந்த பணம் உதவட்டும் அப்படின்னு ரொம்ப நயத்தக்க நாகரிகமா அப்படி கையால அந்த தட்டை தொட கூட இல்லையா, தள்ளி வச்சுட்டாராம். பிர்லா அப்படியே மிரட்சி ஆகிறாராம். இப்படிப்பட்ட அவர் எத்தனையோ மனிதர்களை, எத்தனையோ மகான்களை வாழ்வியலில் பார்த்திருப்பார். அதான் ராமானுஜ தாத்தாச்சாரி எழுதுறார், விவேகானந்தருடைய காசு போட்டு பரமஹம்சர் துடிச்சதை பார்த்துட்டேன், பணக்கட்டை கொஞ்சம் கூட
மனதுக்குள்ள கொண்டு போகாம எள்ளி நகையாடி அப்படி ஒதுக்கி வைச்ச துறவை முற்றுமாக உச்சத்திற்கு நிறுத்தி பணத்தை துறந்த எளிமையின் அடையாளம் இந்த மகா பெரியவர். யாரு? ஒரு வைணவ பெரியவர் எழுதுறாருன்னு சொன்னா மதம் கடந்த மனிதநேயத்திற்கு சொந்தக்காரர் நம் மகா பெரியவர். இந்த அதிசய அனுபவங்கள், அற்புதங்கள், ஆனந்தங்கள் மீண்டும் நாளை காலை காஞ்சி மகானின் வணக்கம்.